நீங்க ஒரு ஏசி வாங்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்க. பார்க்காம போய் வாங்குனீங்கன்னா, உங்க மண்டையில மசாலா எடுத்துருவாய்ங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அப்படி என்னடா சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. அதாவது இப்போ டெக்னீஷியன தவிர்த்து இந்த வியூவர்ஸ்க்காக Instagram வந்து வீடியோ போடுறாங்க. அவங்கள தான் நீங்க வந்து முழுசா நம்புறீங்க. ஓகே. எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு வரவங்களோட வீடியோ எடுத்து கூட போடுறீங்க. எல்லாம் ஓகே. சார். நீங்க வந்து அந்த வீடியோல இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ஏசி எடுத்தா அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இப்போ டெக்னீஷியனுக்கு தான் அந்த இதுல என்னென்ன ஃபால்ட் வரும், எந்த பிராண்ட் நல்லா இருக்கும், எந்த பிராண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அப்படி இல்லன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணவனுக்கு தான் தெரியும். அதுக்கு இடையில இந்த Instagramல வீடியோ போடுறவனுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதாவது டெக்னீஷியனா ஒரு வீடியோ எடுத்து போடுறான்னா அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. தெரிஞ்சத வச்சு அவன் வீடியோ எடுத்து போடுறான். ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். இவன் சும்மா நெட்ல செக் பண்ணி வச்சுட்டு அந்த இதை வந்து பேராகிராஃபா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு அவன் பாட்டில் இதை உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து ஒப்பிக்கிறான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அவனை பார்த்து எடுத்தா அது ரொம்ப தப்புங்க. அவன் ரேட்டிங் கொடுத்துட்டு அந்த ஏசி வந்து சின்ன பிராண்ட் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நானும் ஒரு பிராண்டில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க அவ்வளோ செம்மையாக இருக்கு. அந்த பிராண்டுக்கே அவன் வந்து 0.5 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறான். என்ன அது இவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவனை பார்த்து நீங்கள் இந்த மக்கள் இவ்வளோ ஏமாந்து போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வியூஸ் அவ்வளோ இது போயிருக்கு, அவ்வளோ லைக் போட்டுருக்காங்க, கமெண்ட்லையும் அவ்வளோ இது எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கேட்காங்க. என்ன இது? எல்லா பிராண்டுமே நல்லா இருக்கும். சில பிராண்ட்ல சில இதுல வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும். எலக்ட்ரானிக் சைட்னாலே கம்ப்ளைண்ட்ங்கிறது காமன் தான். ஓகேவா? எலக்ட்ரானிக் சைட்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் ஆகும். நீங்க இப்போ மாட்டி உடனே கூட கம்ப்ளைண்ட் ஆகலாம். ஒரு மாசத்துலயும் கம்ப்ளைண்ட் ஆகலாம். ஒரு வருஷத்துலயும் கம்ப்ளைண்ட் ஆகலாம். 10 வருஷத்துலயும் கம்ப்ளைண்ட் ஆகலாம். எப்போ வேணாலும் ஆகும். என்கிட்டலாம் சில கஸ்டமர் கேட்பாங்க. நானுமே ஏசி டெக்னீஷியன் தான். ஏசி மாட்டினே கேட்பாங்க. நல்ல ஏசியா? என்ன ஏசின்னு கேட்பாங்க. நான் அந்த பிராண்ட்லேயே ஒர்க் பண்றதுனால நான் நல்ல ஏசின்னு சொன்னாலுமே அதுக்காக நான் சொல்லல. இந்த பிராண்ட் நல்லா இருக்குங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். பட்ஜெட்டை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஜெர்மன் பிராண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா பக்காவான ஏசி. ஓகேவா? எல்லாருக்குமே இப்போ டெக்னீஷியன் இருக்காங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த ஏசி பத்தி சொல்றோம். டாப் மோஸ்ட் ஒரு 2 பிராண்ட் மட்டும் ஹை லெவலில் நிற்கிறாங்க. அதோட பட்ஜெட்டுமே நமக்கு 70K இருந்து 60K வரைக்கும் வரும் அப்ராக்சிமேட்டா. ஸோ ஒரு டெக்னீஷியனை பார்த்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு போய் நீங்கள் ஏசி எடுங்க. Instagramல அவங்க ரிவ்யூ கொடுத்தோம் அப்படிங்கிறதுனால அந்த இதை பார்த்துட்டு போய் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வீழ்ச்சி. ஓகேவா? எந்தெந்த பிராண்ட் நல்லா இருக்கும், எதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்.